பட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு என்ன பண்ணலாம்? மசாலா பூரி செய்யணும். மசால் பூரி செய்யறதுக்கு மஞ்சள் பட்டாணி பச்சை பட்டாணி ரெண்டையும் வந்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். கூடவே 2 உருளைக்கிழங்கு, கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து தண்ணி சேர்த்திட்டு ஒரு 4 விசில் வந்து வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு 3 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், சோம்பு சேர்த்து நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ வந்து வேக வச்ச பட்டாணியை நல்லா வந்து மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் ஆயில் சேர்த்திட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த விழுது சேர்த்திக்கலாம். கூடவே வந்து கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம மசிச்சு வச்சுருக்க பட்டாணி, உருளைக்கிழங்கு சேர்த்திட்டு நல்லா வந்து கொதிக்க விடலாம். ஃபஸ்ட்டாக இது கூட கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சமாக பெரிய வெங்காயம் சேர்த்திட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், மசால் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பூரி உடச்சி போட்டு மேலே மசால் சேர்த்து சர்வ் பண்ணோம் அப்படின்னா மசால் பூரி வந்து ரெடி ஆகிடுச்சு. டக்குன்னு வீட்லேயே வந்து ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளாக வந்து ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.